ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சிக்மா மாம்ஸ் லைஃப் இன் அ ஷார்ட். இப்போது ஊட்டி போன ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அரவுண்டு 6 o'clock இருக்கும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு அரவுண்டு 6 o'clock. அப்போது அந்த வியூ நாங்கள்லாம் இறங்கி ஆக்சுவலி ஒரு கேங்காக போயிருந்தோம். ஸோ ஊட்டி இறங்கி ஃபஸ்ட்டு அந்த சன்ரைஸ் பார்க்குற ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் பஸ்ஸில் தான் போயிருந்தோம், 2 ட்ராவலு. இதுதான் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா டீ மியூசியம், டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. அங்கே எப்படி இருந்துச்சுன்னா 2 ரோ த லெஜண்ட் ஆஃப் டீஸ் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் டிஸ்பிளேட் ஃபார் அஸ் டு ரீட். ஸோ அதை அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே போனோம். ஒரு கண்ட்ரியில் வாட் இஸ் தியர் ட்ரெடிஷன், ஹவு தே காட் யூஸ் டு டீ, அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. 2 சைடாக இருந்துச்சு, 2 ரோ, திஸ் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட். ஸோ யூ ஹெல்ப் டு சி, அந்த பார்த்துக்கிட்டே போனோம். நெக்ஸ்ட் சைடு வந்து ட்ரீ லீவ்ஸ் அதை வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ராலி மாதிரி வந்து ஒரு க்ரேன் மாதிரி வந்து ஃபில் ஆகி அதை கொண்டு போய் அந்த க்ரஷரில் போடுது. அந்த டீ லீவ்ஸ் வந்து அது ஒரு இடத்துல வந்து நல்லா க்ரஷ் ஆகுது, ஒரு மிஷினில் வந்து அது நல்லா கட் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் நவ். அங்கே வந்து டீ பேக்ஸ், டீ ப்ளக் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா, டீ லீவ்ஸ், அவங்க வந்து அங்கே அதை ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, அதில் போடுறாங்க. அது வந்து ஒரு க்ரேன் மாதிரி ஒரு மேலேருந்து வருது. அது வந்து அதை அப்படியே அள்ளிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு லாங் ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. ஸோ அதில் போட்டு அது டீ லீவ்ஸ் வந்து எப்படி க்ரஷ் பண்ணுது பாருங்கள். ஸோ நல்லா அது வந்து கட் பண்ணுது. ஸோ ஃப்ரம் டீ லீவ்ஸ் நம்மளுக்கு எப்படி வந்து டீ டஸ்ட் கிடைக்குதுங்கிறத என்டையர் ப்ராசஸை அங்கே வர எல்லா விசிட்டர்ஸுமே வியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று என்ன, அந்த அரோமா அது வந்து ஸோ வெரி நைஸ். எப்படின்னா இந்த மருதாணியை நம்ம அரைச்சோன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல். அந்த என்டையர் ஸ்பேஸ் வாஸ் வெரி அரோமேட்டிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜாக இருக்கும். அந்த க்ரஷ்டு லீவ்ஸ்லேருந்து பவுடர் ஆகிற க்ரீன் லீவ்ஸு, தென் அது போயிட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது. அந்த கண்டெய்னரில் வந்து அது என்ன ஆகுதுன்னா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ தீஸ் ஆர் தி என்டையர் ப்ராசஸ். அந்த லீவ்ஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி தென் அது வந்து ஃபுல்லாக வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி மேலே போகிறது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஒரு மாதிரி க்ரே பிளாக்ல மாறிடுது. தென் அங்கே ஒரு கண்டெய்னரில் போய் கொட்டினோன்னா அது பாக்கெட்ஸாக வந்து அதை போட்டு அதை வந்து தே ஆர் சென்டிங் இட் ஃபார் த சேல்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு டீ வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி அதே ஏரியாலேயே இருந்துச்சு. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், பார்ஸ் அண்ட் பால்ஸ் அதெல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி அங்கே காட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் சேல்ஸ் வேறு அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே போன டைம் வந்து செம்ம கூட்டமே, ஃபஸ்ட்டு போனோம். ஸோ இட் வாஸ் வெரி க்ரௌடட். ஐ குடன்ட் டேக் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் ப்ராப்பர்லி. சேல்ஸ் நடந்துச்சு, பட் நாங்கள் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். வி டிடன்ட் கெட் மச். அதை போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு யூஆர் ஜஸ்ட் ரிலாக்ஸிங் அவுட், எல்லோரும் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு வியூ இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் நவ். இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இதுதான் வந்து எப்படி நாங்கள் அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போனோம். ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்டெப்ஸு, அது வழியாக தான் மேலே போனோம். தென் வி வென்ட் டு பொட்டானிக்கல் கார்டன். என்னால் சுத்தமாக அங்கே வீடியோவே எடுக்க முடியல, பிகாஸ் யூ ஆர் என்ஜாயிங் ஆர் செல்ஸ். நாங்கள் எங்களை ஃபோட்டோ எடுக்கவே நேரம் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி லார்ஜ். ஸோ ஊட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணிவிடுங்க. இட் இஸ் வெரி குட், ஸோ நைஸ், ஸோ பியூட்டிஃபுல். 1 day கூட அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், நத்திங் ராங் இன் இட். ஸோ அந்தளவு உங்களுக்கு ஸ்பேஸஸும் இருக்குது, நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அங்கே. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் வி ஹேட் அ வெரி ரிலாக்ஸ் டைம். ஸோ 1 year ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தது. வி ஃபெல்ட் வெரி ரிலாக்ஸ்ட் இன் தட் climate and in that garden also. So it was a 2-day trip. So first day வந்து இந்த ஒரு 4 பிளேஸ் பார்த்தோம். இதுதான் செகண்ட் பிளேஸ். தென் அப்போ மழை வேறு மதியானம். ஸோ ரோஸ் கார்டன் பிளான் பண்ணியிருந்தோம், ஸோ போக முடியல. தென் வி வென்ட் டு ரோஸ் கார்டன். ஸோ இட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். பாருங்கள் அந்த கிளைமேட்டுக்கு ஒரு பூவும் எவ்வளோ பெருசாக போட்டு இருந்துச்சு தெரியுங்களா. பிகாஸ் ஆஃப் த ரெயின் I couldn't take more pictures. ஜஸ்ட் we are roaming here and there. ஸோ ஃப்ளார்ஸ்லாம் பாருங்களேன், அந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம ஊர்லலாம் வைக்கவே முடியாதுங்க. இட் வாஸ் வெரி நைஸ். தென் வி வென்ட் ஃபார் அ போட் ஹவுஸ். அங்கே போட் ஹவுஸ்க்காக போடல, நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் கிட்ஸுக்கு மட்டும் ப்ளே ஏரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ளே ஏரியாவுக்காக கிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் சும்மா வியூவை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணோம். இட் இஸ் அ போட் ஹவுஸ் தேர். இட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஸோ வி சில்ட் அவுட், வி ஹேட் ஷாப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அங்கே நான் ஒன்று பார்த்தேங்க, பம்பிள் பீ.
ஸோ மோஸ்ட் அட்ராக்டிங் ஒன். ஸோ கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கணும்னு எடுத்துட்டேன். தென் வி ரிட்டன் பேக் டு தி ஹோட்டல் அண்ட் வி ஹாவ் அ கேம்ப் ஃபயர் ஈவெண்ட். செம்ம ஜாலி, அடித்து எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இட் வாஸ் ஃபார் த கிளைமேட், மழை ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. திஸ் கேம்ப் ஃபயர் வாஸ் அமேசிங், மெஸ்மரைசிங்னே சொல்லலாம், லைக் ஹெவன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த டே 1 ஆஃப் மை ஊட்டி ட்ரிப் எண்டட். ஸோ வி ஹேட் மோர் ஃபன் அண்ட் டே 2 இஸ் கோயிங் டு பி more fun. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டன் இன் டே 1. 4 places பார்த்தோம். ஸோ வி என்ஜாய்ட் அ லாட். அண்ட் அப்புறம் டின்னர் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வி ஆல் வென்ட் பேக் டு த ரூம். அண்ட் நாளைக்கு ஒரு 8 o'clock கிளம்பணும்னு சொன்னதுனால ஸோ வி வென்ட் earlier அண்ட் வி ஹேட் டின்னர். இது ஒரு 1 hour மேலே போணுச்சு இந்த கேம்ப் ஃபயர் ஈவெண்ட். 1 hour மாதிரி போணுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஆசமாக இருந்துச்சுங்க. So this is how I spent the first day in Ooty. Thanks for watching. Meet you in the next video. Bye.